ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல நான் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பவுமே நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். காலையில எந்திரிக்கும் போது இந்த விஷயம்லாம் கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். மேபி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நான் செய்யற விஷயங்கள் எல்லாமே சரியா தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. எனக்கு சரின்னு படுற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இல்லை தப்பு அப்படின்னு கூட அது தோணலாம். உங்களுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க, தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் நான் இந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி என்னோட லைஃப்ல கொஞ்ச நாளா இது வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே சில விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருப்போம். இப்போ காலையில ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். நான் காலையில வந்து 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அலாரம் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால தான் காலையில 3 மணிக்கெல்லாம் அலாரம் வந்து வைக்கிறேன். பட் வந்து என்னால் 3 மணிக்கு அலாரம் அடிச்சது வந்து எனக்கு தெரியாம நான் டயர்ட்லேயே கூட தூங்கியிருப்பேன். அப்போ நான் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி சப்போஸ் 4 மணி இருக்கும், சில டைம் 4:30 மணி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப அப்செட், காலையிலே வந்து பயங்கரமா வந்து அப்செட் ஆயிடுவேன். என்னடா இது இன்னைக்கு காலையிலே இப்படி ஆயிடுச்சு, நிறைய வேலை வந்து வச்சிருந்தோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கு நாளை வந்து நானே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, என்னால் காலைல எந்திரிக்கணும்னு நினைச்சேன், என்னால் காலைல எந்திரிக்க முடியல, சீக்கிரமா எந்திரிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என் வேலையெல்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நானே என்னை வந்து ரொம்ப அப்செட்டாகவே வந்து வச்சுப்பேன். எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து அதை ரியலைஸ் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன். சரி, ஓகே, ஒரு 1 hour வந்து நம்ம வந்து லேட்டாக வந்து எந்திரிச்சிட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சேன் அப்படின்னா என்னோட எல்லா வேலையும் நான் நினச்ச மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். இல்லை நான் நினச்ச மாதிரி அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னாலும் நான் 1 hour வந்து சீக்கிரமாக எந்திரிக்கல, லேட்டாக எந்திரிச்சேன். அந்த 1 hour ஒர்க்கை லேட்டாக முடிச்சாதான் என்ன அப்படின்றதான் எனக்குள்ள வந்து நானே கேட்டுக்கிட்ட கேள்வி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் காலையில் நான் எந்திரிக்கணும்னு நினச்சேன். பட் அது வந்து என்னால் முடியல. ஒரு விஷயம் லேட் ஆகுது அப்படின்னா இதுவுமே ஏதோ ஒரு ரீசனுக்காக கூட இருக்கலாம். அதனால 4 மணிக்காவது எந்திரிச்சோம்ல, 6 மணிக்கு எந்திரிக்காம 4 மணிக்காவது எந்திரிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிக்க வந்து ஆரம்பித்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே என்னோட மைண்டும் சரி, நான் பண்ணுற வேலையும் சரி, அன்னைக்கு டே ஃபுல்லாகவே என்னை ரொம்ப ஹாப்பியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் விஷயமா என்னோட லைஃப்பில் மாற்றிக்கிட்டது, காலையில் எந்திரிச்சு இதை முதல்ல இனிமேல் எந்த சூழ்நிலையும் இதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது லேட் ஆகுது, அதை வந்து பண்ண முடியல, காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அப்செட் ஆகி அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேவை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு என்னோட டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் என்னோட லைஃப்ல வந்து மாத்திக்கிட்டது. நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல அக்கா நானுமே இதை மாதிரிதான் வந்து இருக்கேன், இனிமே நானுமே இதை மாத்திக்க போறேன் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி மாத்திக்க போறீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, மேபி நான் போட்ட வீடியோக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களாவது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட அதையுமே கமெண்ட்ல வந்து சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இது எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கூட திறக்க மாட்டேன், மொபைல்ல தான் வந்து கை வந்து தேடும். இந்த விஷயத்த வந்து நான் என்னோட லைஃப்ல இருந்து மாத்தியாச்சு. நீங்களும் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா காலையில எந்திரிச்சு கண்ணை திறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைலை தேடிக்கிட்டே வந்து எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டு காலை 4 மணிக்கு கூட 4 மணிக்கு எந்திரிக்கும் போதே கூட சொல்றேன், எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா போயிட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இன்ஸ்டால போயிட்டு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து செக் பண்ண வந்து ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ண வந்து ஆரம்பிப்பேன். அப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க.
எல்லாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பா கண்ல வந்து படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டேவ ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி எனக்கு பர்சனலாவே வந்து ஃபீல் ஆச்சு. அத தாண்டி காலையில எந்திரிச்சு அந்த ஃபோன வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்து பார்க்கலாம். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு செக் பண்ண போறேன் அப்படின்னா, செக் பண்ணுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது இன்ஸ்டாகிராம் போவேன். நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 4:30 மணி வரைக்குமே அந்த ஃபோன் வந்து என்னோட டைம் எடுக்கிறதே எனக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் வந்து அந்த ஃபோனை வந்து அப்படி தள்ளிக்கிட்டே தான் வந்து இருப்பேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கே வந்து ரியலைஸ் பண்ண வந்து நான் ஆரம்பிச்சேன். அதனால நான் வந்து சேனல் வச்சிருக்கேன். அதனால வந்து நான் அதை வந்து பண்றேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கும் போதே சரி ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படின்னு படுக்கையில இருந்து எந்திரிக்காம அந்த ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்வியஸா டைம் போறதே வந்து தெரியாது. அது நல்ல விஷயமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஒரு ஒரு 2 நிமிஷமாவது அமைதியா வந்து உட்காரலாம். இல்ல அப்படின்னா இப்ப நான்லாம் எந்திரிச்சு உட்காருவேனான்னு கேட்டிங்கன்னா, நான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே நேரா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிடுவேன். ஏன் அப்படின்னா, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுவேன். ஹீட்டர் போட்டுட்டு உள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, என் மைண்ட் வந்து மாறிடக்கூடாது. சில டைம்ல தோணும், சரி விடு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிடலாமா அப்படின்னு தோணிடக்கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் என்னோட ரொட்டீனா வந்து அதை தான் வந்து பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைமை வந்து நிஜமாவே நமக்கு தெரியாம நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். இது காலையில எந்திரிக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது. நீங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தா கூட இந்த விஷயத்த வந்து பண்ணாதீங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு ஒரு தடவையும் காலையில எந்திரிச்ச உடனே செக் பண்ணுவேன். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதையுமே செக் பண்றது இல்ல. நான் என் வேலையை வந்து கரெக்டா தான் பண்றேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் கொடுப்பாரு. அதனால டெய்லி வந்து எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, யார் நமக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறத வந்து நான் சுத்தமா வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இது வரைக்குமே நான் அதை ஃபாலோ வந்து பண்றது கிடையாது. அதனால நீங்க யாராவது படுக்கையில எந்திரிக்கும் போதே வந்து மொபைலை தேடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே வந்து அது ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. காலைல எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம், அமைதியா உட்காரலாம், இல்லைன்னா எந்திரிச்சு நடக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் நான் குளிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட போன்ல கனகதாரா ஸ்லோகம் இருக்கும். அதை வந்து போட்டு விட்டுட்டு போனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கலாம். அதனால காலையில எந்திரிச்சு அந்த தூக்கத்திலேயே எந்திரிச்சு அந்த போனை தேடுறதை விட்டுட்டு காலையில எந்திரிச்சு உங்களோட வேலை என்னமோ அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயமா வந்து இருக்கும். என்ன மாதிரி யாராவது இருந்து இப்ப மாறி இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த விஷயம் வந்து என்னோட லைஃப்ல காலையில எந்திரிச்ச உடனே இல்ல எப்பவுமே பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசுறதோ, வீட்டுல வந்து அபசகுணமா வார்த்தை பேசுறதோ, வீட்டுல இருக்கவங்களோட சண்டை போடுறதோ வந்து பண்ணவே கூடாது. அது வந்து நான் முக்கியமா வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா காலையில நிஜமாவே நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். வீட்டுல வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவருக்கு லஞ்ச் பண்ணணும், வீட்டுல சமைக்கணும். சில பேர் ஆஃபீஸ் போறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பா ரொம்ப ப்ரெஷரோட தான் ஒரு வேலையுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் காலையில அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரொம்ப பெருசா வந்து அதை கத்தி சண்டை போட்டு அது வந்து ரொம்ப பெருசா ஆக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து பசங்களுக்கும் நல்லா இருக்காது, நமக்குமே வந்து நல்லா இருக்காது. நம்ம கோவத்துல நம்ம பசங்களை வந்து திட்டுவோம். என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு அதால நிம்மதியா படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட்டு தான். அதை தாண்டி பசங்க சில பேர் வந்து கேட்டை தாண்டி ஸ்கூலுக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே அவங்க நார்மலா ஆயிடுவாங்க. பட் நீங்க பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும், நம்ம வந்து இது அமைதியாவே விட்டுருக்கலாமோ, ஏன் இதை இவ்வளவு பெருசாக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஈவினிங் பசங்க வர வரைக்கும் மனசுக்குள்ள அந்த கவலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ பையனை திட்டோமே, ஐயோ நம்ம பொண்ணை திட்டோமே அப்படின்னு ஆப்வியஸா வந்து எந்த அம்மாவா இருந்தாலும் கண்டிப்பா அப்படிதான் வந்து யோசிப்பாங்க. இதை தாண்டி நம்ம காலையில வந்து எப்பவுமே நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்றது நான் எப்பவுமே 100% வந்து நம்புவேன். நம்ம லைஃப்ல நம்ம என்ன விஷயங்கள் பேசுறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இல்லைன்னா உனக்கு யாருமே தெரியும், நான் செத்துட்டேன்னா தான் உனக்கு தெரியும், நான் இல்லைன்னா தான் நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்றது தெரியும்.
அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே அதை வந்து சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி எல்லாம். பட் என்னோட லைஃப்ல காலையில இல்லை, எப்பவுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நிறைய வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றதும் அதே விஷயம்தான். எந்த விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. கஷ்டம்தான், சொல்றது ஈஸியா தான் இருக்கும். பட் அந்த அமைதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது ரொம்ப நிம்மதியை வந்து கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பசங்களை திட்டுறதோ அபசகுணமா ஏதாவது வார்த்தை பேசுறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பா அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா காலையில தான் நம்ம ரொம்ப ப்ரெஷரா வந்து இருப்போம். அதை வந்து மேபி மற்றவங்களுக்கு அது புரியுமான்னு கேட்டிங்கன்னா கூட தெரியல. அவசர அவசரமாக லஞ்ச் பேக் எடுத்து வைக்கணும், பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும், பேக்ல புக் எடுத்து வைக்கணும், ஒரு பக்கம் சமைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கும். எனக்கெல்லாம் சொல்ல போனீங்க அப்படின்னா நான் காலையில் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டு அந்த 5:30 to 6 o'clock வரைக்கும் பசங்க தூங்குவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலை எல்லாமே ஓரளவுக்கு நானும் அவரும் சேர்ந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப்க்கு வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் முடிச்சிருவோம். பட் பசங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து தலைகீழா மாறிடும். நான் அந்த 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள என் கையில ஒரு மொபைல் இருக்கும், ஒரு டேப் இருக்கும். இப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதுக்காக அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்கொயரிஸ் எல்லாம் வந்து வரும் டேப்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்கொயரிஸ் வந்து செக் பண்றது, வீடியோ எடிட் பண்றது எல்லாமே வந்து அந்த டேப்ல தான் வந்து இருக்கும். ஒன்று இந்த மொபைல் இல்லை அந்த மொபைல் ஏதாவது கையில் வச்சுட்டே இருப்பேன். சமைக்கும் போது கூட ஒரு கையில் அப்லோட் பண்ணிட்டு ஒரு கையில் வந்து நான் சமைச்சிக்கிட்டே தான் வந்திருப்பேன். அப்போ அவ்வளோ ப்ரெஷராக நம்ம வேலை பார்க்கும்போது இந்த பசங்க வந்து ஷூவை காணோம், செருப்பை காணோம், இல்லைன்னா சின்னவனும் இவனும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா இவர் ஏதாவது பசங்களை கத்துறாரு அப்படின்னும் போது அது சொல்ல முடியாத ஒரு ப்ரெஷராக வந்து வெடிக்கும் எனக்கு. நான் எக்ஸ்ட்ரீமாக வந்து கோவப்படுவேன், எக்ஸ்ட்ரீமாக வந்து கத்துவேன் வீட்டில். பட் அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பசங்களை காலையில் திட்டி அடித்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அதுங்க மைண்ட் செட் எப்படி தான் இருக்கும். காலையில் பசங்க போகும்போது ஒரு ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக தங்கம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற நாளுக்கும் நம்ம பசங்களை திட்டி அதுங்க அழுதுகிட்டோ இல்லைன்னா மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டோ வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அன்னைக்கு நாளுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்ச உடனே இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எப்பவுமே நான் செத்தாதான் உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற வரைக்கும் யாருமே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்பவுமே அபசகுணமான வார்த்தைகள் வந்து பேசவே கூடாது. காலையில மதியம் சாயங்காலம்லாம் கணக்கே கிடையாது. இது உங்களுக்கு இல்லை, திரும்ப நான் எனக்கே வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னைக்காவது சில டைம்ல வந்து நம்மளையும் மீறி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வரும். நான் இப்போ கூட எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். ஏன்னா நான் 2 நாளா வந்து எனக்கே வந்து தெரியுது, நான் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப இப்பெல்லாம் வந்து எதுக்குமே நான் கோவமெல்லாம் வந்து படுறதே கிடையாது. என்ன நடந்தாலும் ரொம்ப அமைதியாக தான் வந்து போறேன். பட் இந்த ஒரு 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எதுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு. பட் என் மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கோவப்படாத, அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னால் அந்த கோவத்தை கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. இந்த 2 நாளா நான் அப்படி இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் அவரை உட்கார வச்சு சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், தங்கம் சாரி, நான் எதுக்கு கோவப்படுறேன்றது எனக்கு நிஜமாவே தெரியல, நான் இனிமே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ஷாக கத்தியோ ரொம்ப கோவப்பட்டோ ரொம்ப நாள் ஆச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே நான் வந்து அதை எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ, அது எவ்வளோ பொறுமையாக வந்து பண்ண முடியுமோ அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட இப்போ சொன்னது அதுதான், தங்கம் ஏன்னா நான் கோவப்படும் போது என் வீட்டில் யாருமே வந்து என்னை எதிர்த்து நீ ஏன் அப்படி கத்துற, ஏன் கோவப்படுற அப்படிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. நான் எதனால கத்துறேன் அப்படின்றத அவராக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் எனக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறேன் நான் பண்ண தப்பு அப்படின்னா கூட நான் அவர்கிட்ட சொல்லுவேன், தங்கம் நீங்கள் இந்த பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போய் சொல்லுவேன். இருந்தாலுமே அதை நான் கத்திட்டு சொல்றதை விட அதை பொறுமையாக சொல்லும்போது, பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கே நான் ரொம்ப மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதனால நான் இது நிஜமாவே எனக்கு சொல்லிக்கிற விஷயம் தான். என்ன நடந்தாலும் லைஃப்ல கோவம் மட்டும் படவே கூடாது அப்படின்றது. கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கோங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மைண்ட் செட் வந்து இருக்கும். இப்போ காலையில எந்திரிக்கும் போது மேபி முன்னாடி நாள் வந்து ஏதாவது உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையா இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியில இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி காலையில் எந்திரிக்கும் போதே ஐயோ நேற்று இப்படி நடந்துச்சு அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்து எப்பவுமே எந்திரிக்காதீங்க. நேற்று அப்படி நடந்துச்சு, நேற்று நாள் வந்து அப்படி போச்சு, பட் இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நிம்மதியான நாளாக இருக்கும் அப்படின்னு
எப்பவுமே நம்புங்க. எல்லா நாளுமே நமக்கு சந்தோஷமான நாளா இருக்கும்னு சொல்லி நம்புங்க. நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். என்னோட வீடியோவில் நான் டெய்லி சொல்கிற விஷயம், நான் இன்னைக்கு என்னோட டேவை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இனிமே மேபி நீங்கள் பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா நாளையுமே நான் அப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியான டேவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான மார்னிங்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது வெறும் வார்த்தை இல்லை, நம்ம சொல்ற வார்த்தை கண்டிப்பா வந்து பழிக்கும். அதனால அன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு ஹாப்பியா போகும் அப்படின்னு நான் நம்பினேன் அப்படின்னா தான் கண்டிப்பா அந்த நாள் வந்து ஹாப்பியா போகும். இல்ல நேத்து நடந்த பிரச்சனை, ஐயோ நேத்து இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கும் ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நேத்து பிரச்சனை வந்து கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு டேவை வந்து அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். நேத்து அப்படி நடந்துருச்சு, என்ன வேணாலும் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம், பட் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும், இன்னைக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எந்திரிக்கும் போது நம்பிக்கையோட எந்திரிங்க, சந்தோஷமா எந்திரிங்க. ஒரு நாளுமே கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற என்ன சொல்றது ஒரு வரம் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். உங்க ஃபேமிலியோட, உங்க ஹஸ்பண்டோட, உங்க குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாரு. அன்னைக்கு டேவை நீங்க எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. அதனால அதை விட்டுட்டு நேத்து இது நடந்துச்சு, முந்தா நேத்து இது நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பயத்தோட எப்பவுமே வந்து எந்திரிக்காதீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அடுத்த விஷயமா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, காலையில நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எந்திரிக்கிறாங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கா எங்களால முடியல ஒரு 7 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படின்னா கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில பசங்களை ஒரு 8, 8:30 வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா மதியம் தான் வந்து எந்திரிக்கிறதே. கேட்டா எனக்கு வந்து பெருசா எதுவும் வேலை இல்லைக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில போய் படுத்து நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கான பலனே உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. பலன்றது வந்து நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறத வந்து நான் சொல்லல. நம்ம காலையில எதுக்காக எந்திரிக்கிறோம், காலையில எந்திரிச்சா அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காலையில வந்து எந்திரிக்கிறோம். நீங்க காலையில எந்திரிச்சு பசங்களை 8, 8:30 ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே போய் படுத்துட்டு நீங்க 11 மணி 12 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சமைக்கிறீங்களோ இல்லை ஆல்ரெடி சமைச்சு வச்சது சாப்பிடுறீங்களோ, அன்னைக்கு ஃபுல் டே தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நான் எப்பவுமே வந்து பண்ண மாட்டேன். உங்களுக்கு டயர்டா கூட இருக்கலாம், காலையில எந்திரிக்கிறது ரொம்ப டயர்டா கூட இருக்கலாம், டைமிங் வச்சுக்கோங்க. மதியம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 1 hour 2 hours ஒரு 3 hours கூட தூங்குறீங்களா, 1 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அதை தாண்டி காலைல நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்படியே போய் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கே அது ரொம்ப ஆக்டிவான ஒரு டேவா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. எதுவுமே வேலை இல்லை, எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குதா, பாட்டு கேளுங்க, டிவி பாருங்க, ஏதாவது நல்ல நல்ல படங்கள் பாருங்க. சில பேருக்கு புக்கு படிக்க பிடிக்கும், புக்கு படிங்க. ஏதாவது ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்போ வந்து எனக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா எனக்கு நிஜமாவே காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சது அப்படின்னா கூட அந்த டைம்ல வந்து எனக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நான் அந்த மாதிரி டைம் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் என் ஃபேமிலியோட அவரோட பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சமைச்சு கொடுக்கறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்றபடி எனக்கு அப்படியே ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் ஷெட்யூல்லாம் நான் போடவே வேண்டாம். என் மண்டைக்குள்ள அப்படியே எப்படி சொல்றது ஒரு மிஷின் மாதிரி என் மண்டை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது முடிச்சோடனே அது முடிச்சோடனே அது முடிச்சோடனே அதுன்னு அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பட் வந்து எப்பவுமே ரொம்ப டயர்டா ஐயோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணவே தோணாது. ஏன் அப்படின்னா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், என் குடும்பத்துக்காக வேலை செய்யறேன், எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யறேன். எனக்காக இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் ஒருத்தருக்காக இவ்வளோ பேர் வந்து அக்கா நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கணும், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னை மதிச்சு ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா
அவங்களுக்கு நான் திரும்ப ரிப்ளை பண்றதை விட எனக்கு பெரிய வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட கேட்கறது அதுதான். நீங்க எப்படி எல்லாருக்கும் ரிப்ளை பண்றீங்க அப்படின்னா, என்னை மதிச்சு தானே நீங்க ரிப்ளை கமெண்ட் வந்து கொடுக்குறீங்க. அக்கா ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு எதுக்கு சொல்றீங்க? என்னை வந்து மோட்டிவேட் பண்றீங்களோ உங்களுக்கு அவசியமே இல்லைல்ல. நீங்க வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போகலாம். அதை நீங்க பார்க்காம கூட போகலாம். பார்த்துட்டு அதுக்கு ஒரு விஷயம் வந்து கமெண்ட் பண்றீங்கல்ல, எனக்கு நிறைய பேர் பக்கம் பக்கமா அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து இருக்கிற எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இருக்கு. அப்பா எல்லாரும் போயிட்டாங்க. கண்டிப்பா நம்ம தூங்குவோம் அப்படின்னு நான் தூங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நான் காலையில எந்திரிக்கிறது என்னோட டேவை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கே தவிர, காலையில வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு மறுபடியும் நான் படுத்து தூங்குறது கிடையாது. அது வந்து நம்மளோட டேவையே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதை தாண்டி காலையில நீங்க எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்க அடுத்த லெவல் போகணும்லாம் கூட யோசிக்கவே வேண்டாம். பட் உங்களுக்கு பிடிச்ச அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுங்க. தெரிஞ்சுக்காத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு வந்து நான் இப்ப புதுசா ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். பட் வந்து நான் படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம் தான். 12th வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து சரளமா பேச வருமான்னு கேட்டிங்கன்னா இல்ல. என் ஹஸ்பண்ட் நல்லா பேசுவாரு. தேவேஷ் வந்து ஓரளவுக்கு பேசுவான். ஸ்ரதன் வந்து இப்பவே ஓரளவுக்கு ட்ரையாவது பண்றான். அப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு வந்து கத்துக்கணும். ஏன்னா அது வந்து என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்று பேசும்போது எனக்கு வந்து அது என்ன இன்னும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். தங்கம் நான் சீக்கிரமாவே வந்து நீங்க எப்படி பேசுறியோ அதே மாதிரி நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற ஒரு 10 நிமிஷத்துல கூட அந்த நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கான என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதை பண்றேன். பட் அது வந்து என்னால முடியுமா, நீங்க வந்து நல்லா கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால கண்டிப்பா முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கான முயற்சி வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி வந்து கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு எப்ப இது தோண ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்ப வந்து நாங்க சாரி பிசினஸ் பண்றோம். நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியுது. நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியுது. பட் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது. இங்கிலீஷ் வந்து நான் பேசுறேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசும்போது பயந்து பேசுறேன். அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இல்ல. ஒரு விஷயத்த நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஏன் வந்து தயங்கி பேசணும்? அப்ப வந்து இது ஒரு லாங்குவேஜ் தானே. நான் ஏன் இவ்வளவு நாள் இதை கத்துக்காம இருந்தேன்? அப்படிதான் எனக்கு வந்து தோணுது. பட் அதனால சீக்கிரமாவே நான் இங்கிலீஷ் வந்து நல்ல சரளமா பேச கத்துக்கிட்டு கண்டிப்பா அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுங்க. அது உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கா இல்ல அப்படின்னா கூட, உங்களோட லெவலை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கா இல்ல அப்படின்னா கூட, உங்களை நீங்க ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலை பாருங்க. வீட்ல வந்து நீங்க படம் பாருங்க. பசங்களெல்லாம் அனுப்பிட்டாங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு படம் டிவில போட்டு என்ன படமோ பாட்டோ நல்லா ரிலாக்ஸா வந்து கேளுங்க. மதியத்துல நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour வந்து படுத்து தூங்குங்க. அதை விட்டுட்டு காலையில பசங்க வீட்டுக்கு போன உடனே வந்து படுத்து தூங்குறது, அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு லேசினஸா தான் இருக்கும். காலையில எந்திரிச்சதுக்கான எந்த பலனுமே வந்து இருக்காது. அதனால என்னோட லைஃப்ல நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற விஷயங்களை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயம் இதெல்லாம் இனிமே மாத்திக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.